அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. தகப்பனே, சீடர்களோடு படகில் பயணம் செய்யும் பொழுது ஓய்வில்லான செய்தி, பணி, உடல் சோர்வு, உறங்கி ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாத நிலை, கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி ஓய்வெடுத்து கொள்ளுகிறீர். வானக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற மக்கள் மீது கொண்டிருக்கும் இரக்கச் செயல்களுக்காகவுமே வாழ்வை நேரத்தை அர்ப்பணித்தீர். தலையணி வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறீர். உடலில் தான் சோர்வு, உள்ளத்தில் பணியில் இல்லை. அவை என்றும் விழித்து கொண்டே இருக்கிறது. பெரும் புயல், அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. சாவின் பயம் சீடர்களை ஆட்கொள்ளது. எல்லாம் முடிந்துவிட்டது என்கிற தருணம். ஒவ்வொரு சீடரின் விசுவாசத்தை இது ஆட்டம் காண்பிக்க வைத்தது. நமக்கு கவலை இல்லையா என்று பயத்தில் அலறுகிறார்கள், எழுப்புகிறார்கள். ஆண்டவர் தூங்கிக் கொண்டே இருக்கவில்லை. அவர்களது வலியை, பயத்தில் துணையாய் இருக்க நீ விரும்புகிறீர். காற்றை கடலை கடந்து நீர் இறையாதே என சொல்லுகின்றீர். பேரமைதி ஏற்படுகிறது. அவர்களின் உள்ளத்திலும் அமைதி. சீடர்களின் குரலுக்கு தூக்கத்திலிருந்து நீர் எழுந்து துணையாயிருந்தீர். ஆனால் அதே சீடர்கள் எஸ்தமணி தோட்டத்திலே இரத்த வியர்வை வியர்க்க நீர் என்னோடு விழித்திருங்கள் என்று அழைத்த பொழுது தூங்கி போனார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் எத்தனையோ விதமான புயல்களைப் போல நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் எங்களை காத்து வழிநடத்தி அருளும்.